வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய கவன சிதறதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மிகவும் பெரியதாகவே இருக்குங்க. அது ஒரு ஆழமான பெரிய கதையாகவே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய மனசு ஒரே நேரத்துல பல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அது உங்களுக்குமே தெரியும். மனதிற்குள்ள ஒண்ணு நினைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனா வெளியில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ஒன்றாக இருக்கும். நீங்க என் மனசு கேட்கறத செய்யவா, வெளியே சொல்றத நான் செய்யவா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரியான ஐடியாக்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் போய் போய் உங்களுடைய வாழ்க்கையவே இது நாசம் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தும் இருக்குங்க. ஆனா அதே ஒரு தன்மை தாங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறி இருக்கும். ஒரு நேரத்துல நீங்க பல முடிவுகள் எடுக்கிறதுனால அது ஒரு காலத்துல உங்களுக்கு நன்மையாக இருந்தாலும் போக போக அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும். ஒரு முக்கியமான முடிவை கூட எடுக்க வேண்டிய ஒரு நேரத்தில் கூட உங்களுடைய கவனம் பல திசைகளில் சிதறி கிடக்கும். எந்த ஒரு முடிவை எடுக்கலாம், எப்படிப்பட்ட முடிவு எடுக்கலாம், எப்படி எடுத்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், இது ஒரு பக்கம் தோன்றிக் கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுடைய குடும்பத்தை பத்தியோ உங்களுடைய காதல் வாழ்க்கையை பத்தியோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாக்களும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். இதனால நம்ம என்ன பண்ணுவது, என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத ஒரு சூழலில் இனி வரைக்கும் நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பீங்க. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை இது வரைக்கும் போய்கொண்டும் இருந்ததுங்க. ஒரு பக்கம் குடும்பத்தின் எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் உங்களுடைய கனவு, மூன்றாவது பக்கம் மற்றவங்களுடைய கருத்து. இதனால நீங்க எடுத்த முடிவுகள் கூட முழுமையான அளவுக்கு உங்களுடைய மனதில் உறுதி இல்லாமல் போயிருக்கும். நீங்க எடுக்கும் பொழுதே இந்த ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது அப்படின்னு அது தொடங்குவதற்கு முன்னாடியே உங்களுடைய மனதிற்குள்ள அது தோன்ற ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நிலைத்தன்மைங்கிறது கிடையாது. என்ன செய்யறதுன்னு தெரியாம பல ஐடியாக்கள் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும். அதனால தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் சரியா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து தினமும் உங்களை துரத்தி கொண்டே இருக்குங்க. இதனால மனதில் உங்களுக்கு உறுதியான ஒரு நிலைமைங்கிறது இல்லாம போயிருக்கும். இதனால உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் மட்டும்தாங்க ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கவனம் சிதறியதால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட 3 முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் பல இலக்குகளை நீங்க விரும்பியிருப்பீங்க. ஒரே நேரத்தில் அனைத்து இடங்களிலும் நம்ம வெற்றி பெறணும், போதுமான அளவுக்கு பணத்தையும் சேமிக்கணும் அப்படி நீங்க யோசித்து இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிக்கலை உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். இரண்டாவது, மற்றவங்களின் கருத்தை அதிகமாக நீங்க எடுத்துக்கொண்டது. நீங்க உங்களுக்கு எது சரி எது தவறு என்று யோசிக்காம மற்றவங்க கூறியதை நீங்க கேட்டு கேட்டு மற்றவங்க வழியில நீங்க நடந்திருப்பீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்களை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். உங்களுடைய மனதில் நிலைத்த தீர்மானம் இல்லாம போனது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சிக்கல்களை கொடுத்து கொண்டே இருந்ததுங்க. முடிவை மாத்திய குழப்பம் உங்களுக்கு இன்னமும் பெரிய ஒரு கதையாகவே நடந்திருக்கும். நீங்க எடுத்த ஒரு முடிவை சில நாட்கள்ல மாற்ற வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த ஒரு முடிவை நீங்க எடுக்கும்போது தைரியமாகத்தான் எடுத்திருப்பீங்க. நீங்க தைரியமாக எடுத்த முடிவுகள் உள்ள கூட ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படுவது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவது என்று அதனை நினைத்து நினைத்து இன்னமும் உங்களுடைய மனமானது வருந்த ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுக்குள்ள நம்பிக்கையை குறைய வச்சிருக்கும். ஒரே ஒரு வழியில நீங்க போகும்போது இன்னொரு வழி நல்லது போல உங்களுக்குள்ள தோன்றி இருந்தாலும் இதனால நீங்க எளிதில் நிலைத்திருக்க முடியாம போயிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்களை நிச்சயமாக கொடுத்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குழப்பத்தினால் நீங்கள் ஏற்படுத்திய உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களை ஏற்படுத்திய 3 நபர்கள் யார் தெரியுமா? நெருங்கிய நண்பர்கள். அடிக்கடி கருத்தை மாத்த சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு கருத்துல முடிவாக இருந்திருப்பீங்க. ஆனா அவங்ககிட்ட அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு நான் முடிவை எடுத்திருக்கேன், அது சரியா இருக்குமா அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்பீங்க. அதற்கு அந்த மனிதர்கள் உங்களுடைய மனசையும் மாத்தி உங்களுடைய கருத்தையும் மாத்த வச்சிருவாங்க. அது ஆரம்பத்தில் நல்லாக போறது போல உங்களுக்கு தெரியும். ஆனா எதிர்காலத்தில் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை நீங்கள் மட்டும்தான் அது உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய நண்பர்கள் கொடுத்ததால இனிமே நண்பர்களின் பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள நிச்சயமா தோன்றியிருக்கும். இரண்டாவது, குடும்ப உறுப்பினர்கள். பாதுகாப்பான பாதையை மட்டும் சொன்னவங்க. அவங்க பாதுகாப்பான பாதையை கூறியிருப்பாங்க. ஆனா அதுவும் போய் சிக்கலில் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் முடிந்திருக்கும். மூணாவதா இருப்பது வேலை சார்ந்த நபர்கள். பயமுறுத்தி முடிவை மாத்த வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நன்மை சம்பந்தமா பேசாம அதனால எவ்வளவு கெடுதல்கள் ஏற்படும் என்பதை அவங்க அந்த கெடுதல்களை மட்டும் முன்ன வைத்து கூறி உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகளையும் அந்த மனிதர்கள் நிச்சயமா உருவாக்கி இருப்பாங்கங்க. குழப்பத்தால உங்களுடைய வாழ்க்கையில மாறிய 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? தொழிலின் பாதை. ஒரு முறை அது பல முறைகள் மாற்றப்பட்டிருக்கும். நீங்களும் ஒரு தொழிலை தொடங்கணும், இல்லைன்னா தொடங்கின தொழில கூட நல்லா வருமானம் வரல அப்படின்னு நீங்க உடனே எடுத்திருப்பீங்க. ஆனா தொழிலை பொறுத்தளவுக்கு 1 வருடங்களாவது நீங்க காத்திருக்கணுங்க. 1 வருடம்ங்கிறது ஒரு எந்த விதமான லாபமும் இருக்காது. நஷ்டம் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கும். அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும்.
அதுக்கப்புறம் தான் தொழிலுங்கிறதுல போதுமான அளவுக்கு சூடுங்கிறது பிடிக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருந்தா தான் உங்களுடைய வாழ்க்கையில தொழிலை நல்லபடியா நடத்த முடியும். ஆனா அந்த பொறுமைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம போனதால என்ன பண்ணுவது அப்படின்னு தெரியாம பல முறைகள் நீங்க சிக்கலுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததும் இருக்குங்க. அடுத்ததா உங்களுடைய உறவுகள்ல நிலைத்தன்மையும் இல்லாம போயிருக்கும். ஒருவருக்கொருவர் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வது, புரியாம பேசிக் கொள்வது, இதனால உறவுகள்ல நிலைத்தன்மையும் இல்லாம, புரிதல் தன்மையும் இல்லாம நிச்சயமாக போயிருக்கும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில குறையவும் செஞ்சிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சில நேரங்கள்ல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். நீங்க நகைச்சுவையாக சொன்ன ஒரு வார்த்தைகள் கூட மற்றவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த நபர்களுடன் ஏற்பட்ட சண்டைகள் உங்களுடைய மனதில் இன்னமும் வலியாகவே இருந்து கொண்டே இருக்குங்க. அந்த வலிகள் அனைத்தும் இன்னமும் தீராமலே இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு பக்கம் பிரச்சனையாகவே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா? நான் கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தாலும் அதனையும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேட்கணும் என்றாலும் அதனையும் கமாண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய அதிபதி உங்களுடைய வாழ்க்கையில 3 நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கெடுதல்களை மட்டுமே பண்ணி கொண்டிருந்த உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நாளுக்கு பிறகு நன்மைகளை உங்களுக்குன்னு கொடுக்க போகிறார். நீங்க இவ்வளவு நாட்கள் காத்திருந்த நல்ல நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். முதல் நன்மையாக இருப்பது என்ன தெரியுமா? தெளிவான முடிவை உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு திறனை உங்களுக்குள்ள ஏற்படுத்துவார். இதுவரைக்கும் நீங்க எடுத்த முடிவுகள் அனைத்திலும் பிரச்சனைகளும் தடங்கல்களும் அது தொடங்கிய உடனே அந்த ஒரு முடிவை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாகி இருக்கும். ஆனா இனிமே தெளிவான முடிவை உங்களுக்குள்ள எடுக்க வைத்து அந்த தெளிவான முடிவுல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவை உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எடுக்க வைப்பார். ரெண்டாவதா புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில தானாகவே வந்து சேருங்க. உங்களுடைய அதிபதியால் நீங்க நினைத்து பார்க்காத புதிய வாய்ப்புகள் கூட எங்கெங்கோ இருந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு வந்து சேரும். அந்த புதிய வாய்ப்புகளை மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மூணாவதா மன அமைதியும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள உயர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதி அப்படிங்கிறது இல்லாம இருந்திருக்கும். ஏதாவது ஒரு வேலையை பண்ணீங்க அப்படின்னா அது நல்லபடியா போகுமா போகாதா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் குறைந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போக போகுது அப்படின்னு பல கேள்விக்குறிகளுக்கு நிச்சயமாக ஆளாகி இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த இரண்டிலும் ஒரு உயர்வானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை உங்களுடைய அதிபதி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. கிரகங்களோ கிரகங்கள் தரக்கூடிய செய்கைகள் என்ன தெரியுமா? இந்த ஒரு காலத்துல கிரகங்கள் உங்களுக்கு நம்பிக்கையுடன் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் இப்போது மெதுவாக மறையவும் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு வழிகாட்டும். எனவே கிரகங்களின் பாதையில் நீங்க பிடித்து கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய ஐடியாக்கள் அனைத்துமே பணமாக மாறும். அதற்கான 3 வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமையை வைத்து யூடியூப்லயோ இல்லைன்னா சோசியல் மீடியாவிலையோ உங்களுக்கான ஒரு பணத்தை உங்களால சம்பாதிக்க முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். அதனால நீங்க அந்த வழியை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா அதன் மூலம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கற்றுக்கொண்ட திறமையை நீங்க வெளிப்படுத்தணும். உங்களுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொண்டிருக்காம கற்றுக்கொண்ட திறமையை நீங்க தனியாகவோ இல்லைன்னா மற்ற நபர்கள் முன்பாகவோ இல்லைன்னா மற்ற நபர்களுக்கு கீழே கூட நீங்க வேலை பார்த்து கொண்டு உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிக்காட்டணும். இல்லை அப்படின்னா அந்த திறமைக்கான ஒரு திறமை உங்களுக்குன்னு கிடைத்ததற்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாம போய்விடும். எனவே நீங்கள் அதனை புரிந்து வைத்துக்கோங்க. சின்ன பிஸ்னஸ் கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பித்து பாருங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. தெளிவான முடிவுகள் என்ன தெரியுமா? நேரத்தை வீணாக்காம சரியான பாதையை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். நேரம் போய்கொண்டேதான் இருக்கும், உங்களுக்காக நிற்காது. சரியான பாதையை தேர்ந்தெடுத்து உடனே முன்னேறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும். மற்றவங்களை இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பேச்சு திறமையால மற்றவங்களை கவரக்கூடிய திறன்கிறது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். புதிய தொடர்புகள் உங்களுக்குன்னு உருவாகும். வேலை வாய்ப்புகள் உங்களுக்குன்னு அதிகரிக்கும். உங்களுடைய பிசினஸோ தொழிலோ நீங்க பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமையால் அதுல போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஆர்டர்களும் நிச்சயமா வந்து சேர ஆரம்பிச்சிருங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? காலை எழுந்ததும்
இந்த ஒரு நாள் வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல காலை எழுந்ததுமே விநாயகரை நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஒரே ஒரு சிறிய நெய் தீபத்தை ஏற்றி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்க வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். அன்று எந்த ஒரு முக்கிய முடிவையும் நீங்க தெளிவாக எடுக்க முயற்சி செய்யுங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த ஒரு முடிவை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இதுவரை நான் கூறியதுல ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் உடனே கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.